இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 67ஆம் அதிகாரம் 7வது வசனம். தேவன் எங்களை ஆசிர்வதிப்பார், பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார், அவர் நம்மை ஆசிர்வதிப்பார், அவர் பூமியின் எல்லை எங்கும் அவருக்கு பயந்திருக்கும். அப்போ அவருக்கு பயந்திருக்கிற ஜனங்களை கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார். எப்பொழுதும் பயந்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றே வேத வசனம் சொல்லுது. அதுக்கு முந்தின வசனத்தை வாசிச்சிங்கன்னா, பூமி தன் பலனை தரும், தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசிர்வதிப்பார். பூமி தன் பலனை அவருடைய ஜனங்களுக்கு தரும், தேவன் நம்மை ஆசிர்வதிப்பேன்னு வாக்குரைக்கிறார். சங்கீதம் 22:27 பார்க்குறோம், பூமியின் எல்லையெங்கும் அவரை நினைவு கூர்ந்து எல்லாமே கர்த்தரிடத்தில் திரும்பும்னு வேத வசனம் சொல்லுது. ஜாதிகளுடைய சந்ததிகள்லாம் அது சமூகத்திலே தொழுது கொள்ளும். ஏன்னா தேவனை தொழுது கொள்ளுகிற காலம் சமீபமாக இருக்கு இல்லையா. அந்த உலகத்தில் இருக்கிற சகல ஜாதிகளும் தேவனை தொழுது கொள்ள போது முழங்கால் யாவும் முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும்னே வேத வசனம் சொல்லுது இல்லையா. அப்போது தேவனை அறியாதவர்கள் ஒருவர் இந்த பூமியில் இருக்க மாட்டாங்க, அவர் சமூகத்திலே எல்லோரும் தொழுது கொள்ளுவார்கள். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில், ஆபிரகாமின் சந்ததியிலே பிறந்தவர்கள், தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டு இருக்கிறது. ஆபிரகாமின் சந்ததின்னு இன்னைக்கு நம்ம சொல்கிறோம். ஏன் சொல்கிறோன்னா, ஆபிரகாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டார் இல்லையா. அந்த விசுவாசத்தின் கிரியை அவர் காண்பித்தார். அதனால் இன்னைக்கு அவரை நம்ம ஆபிரகாம் சந்ததின்னு நம்ம சொல்லிக்கொள்கிறோன்னா, அப்போ அவருடைய ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம் இல்லையா. அந்த ரட்சிப்பின் வசனம் நமக்காக தான் அனுப்பப்பட்டு இருக்குது. ஏசாயா 45:22 பார்க்குறோம், பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள்னு இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறார். அவரை நோக்கி நாம் பார்க்கும்போது அப்பொழுது அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். நானே தேவன், வேறொருவர் இல்லைன்னே சொல்கிறார் இல்லையா. நம் கர்த்தர் ஒருவரே, அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை. அதே போல் அவருடைய நாமத்தை பூமியிலும் வானத்திலும் மனுஷர் மத்தியிலும் அவருடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் இல்லைன்னே வேதவசனம் சொல்லுது. சங்கீதம் 65:5, பூமியின் கடையாந்திரங்களும் தூரமான சமுத்திரத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பிக்கையாக இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே. அப்போ எல்லா கடையாந்திரங்கள், பூமியின் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் இருக்கிற எல்லா சகல ஜனங்களும் கர்த்தரை நம்புமா. ஏன்னா நம் தேவன் நம் ரட்சிப்பின் தேவனாக இருக்கிறாரு. நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதுனால எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவை அருளுகிறேன்னு சங்கீதக்காரன் சொல்கிறத பார்க்குறோம். அவர் நீதியுள்ள உத்தரவை அருளுகிறார். அவர் நீதி செய்கிறவர், அவர் நித்திய நியாயாதிபதி, அவர் வலக்கரம் நீதியினாலே நிறைந்திருக்கிறது இல்லையா. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தில் பார்க்கும்போது ஆபிரகாமுக்கு தேவன் இப்படியாக வாக்குரைக்கிறார் இல்லையா. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பான்னு ஆபிரகாம் ஆசீர்வதிச்சா. உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களே நான் சபிப்பேன்னு சொல்கிறார். பூமியில் இருக்கிற எல்லா வம்சங்களும் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும், ஆபிரகாமுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும். அப்போ இன்றைக்கி காரியங்கள் ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லிக்கொள்கிற நாமும் அவரை போல விசுவாசத்தில் கிரியை காட்டுகிறவர்களாக நாம் இருக்கும்போது அவருக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதம் இந்த பூமியில் சகல ஜனமும் நமக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும்படியாகும். ஒவ்வொருவரையும் பேராய் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்ற வாக்கின்படியும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இங்கே பவுல் அப்போஸ்தலருக்கு எழுதுகிற நிருபத்தில் சொல்கிறார், 13ஆம் அதிகாரம் 47வது வசனத்தில், நீர் பூமியின் கடைசி பரியந்தம் ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாய் வைத்தேன். பவுல் அப்போஸ்தலனை தேவன் ஜாதிகளுக்கு ஒளியாய் வைத்தார். அவர் மூலமாகவும் அநேக ஜனங்களை அந்நாட்களில் ரட்சித்து வந்தார்னு பார்க்குறோம். இது வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறபடியினாலே இப்படி செய்கிறோம். அதாவது தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க அவர்கள் எல்லாம் வந்தாங்கன்னு பார்க்குறோம். பவுல் அப்போஸ்தலனும் அவரோடு கூட சில அப்போஸ்தலர்களும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் பேதுரு அவர் சொல்கிறாரு, ஜீவ மார்க்கங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தினீர். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல ஜீவ வசனம் இருக்கிறது என்பதை பேதுரு ஒரு முறை சொல்லுவார் இல்லையா. உங்களிடத்துல ஜீவ வசனம் இருக்கிறதே, அதை கேட்க தான் நாங்கள் வாஞ்சியாக உங்களோட இருக்கிறோன்னே சொல்லுவாங்க இல்லையா. அப்போ ஜீவ மார்க்கம்னா ஜீவனுக்கு போகிற வழி, நித்தியத்துக்கு போகிற வழி, அந்த வார்த்தை அவரிடத்துல தான் இருக்குது. அதுதான் இங்கே
பேதுருவும் சொல்கிறார், உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர். அப்போ தேவ சன்னிதானத்திலே என்றென்றும் அவரோடு கூட சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் அவரை துதித்து பாடி மகிமைப்படுத்தி அங்கே ஆராதனை செய்து கொண்டு இருப்போம் இல்லையா நித்தியத்தில். அதுதான் இங்கே பேதுரு முன்பாகவே இது சொல்கிறார். சங்கீதம் 29:11 பார்க்குறோம், கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுக்கிறாராம், தமது ஜனத்துக்கு அவர் சமாதானம் அருளி அவர்களை ஆசிர்வதிக்கிறார். அப்போ சமாதானத்தின் தேவன், சமாதான காரணர் அவர்தான். பலன் தருகிற தேவன், நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து அவர் தான். அவர் மேலே நம் நம்பிக்கை வைக்கும்போது அவர் நமக்கு பலனையும் சமாதானத்தையும் அருளி ஆசிர்வதிக்க வல்லமுள்ளவர். கலாத்தியர் 3:9 விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள். அதுதான் நான் இப்போ முன்னையும் சொன்னேன். அப்போ நீங்கள் விசுவாச மார்க்கத்தாராக இருக்கீங்களா, கர்த்தரை நம்புறீங்களா? அப்போ ஆபிரகாமின் சந்ததியாக நீங்கள் இருக்கிறதுனால உங்களையும் கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார். ஆபிரகாமுடனே ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள்னே வசனம் சொல்லுது. மல்கியா 4:2 என் நாமத்துக்கு பயப்படுகிற உங்கள் மேல். அப்போ இன்றைக்கி கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்கணும் இல்லையா? அப்படி இருக்கும்போது கர்த்தர் உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும்னு சொல்கிறார். அதன் செட்டையின் கீழே, அவருடைய செட்டையின் கீழே நமக்கு என்ன கிடைக்கும்? ஆரோக்கியம் கிடைக்கும். அப்புறமா நீங்கள் புறப்பட்டு போய் வெளியே கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள் சொல்கிறார். அப்போ அந்த ஆரோக்கியத்தை அவரிடத்துல நாம் பெற்றுக்கொண்டு கொழுத்த கன்றுகளை போல நாமும் வளர தேவன் கிருபை பாராட்டுவார். சகரியா 9:10 அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லை பரியந்தம் செல்லும்னே வேதவசனம் சொல்லுது. மிக 5 அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடு நம்மை மேய்ப்பார். அவர் தனது பலத்தினாலேயும் நம்மளை காப்பார். அவர் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடு நம்மை மேய்க்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதனால் இந்த பூமியின் எல்லை பரியந்தான் அவர் மூலமாய் மகிமைப்படணும் பார்க்குறோம். ஏசாயா 52:10 எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தருடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். அதே போல் அவர் வரும் காலம் சமீபமாக இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கிற சகல கண்களும் அவர் வானத்திலிருந்து இறங்கி வருகிறதே சகல கண்களும் காணும் இல்லையா? அவருடைய பரிசுத்த புயத்தை அவர் வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்கள் எல்லாரும் நம் தேவனை ரட்சிப்பை எல்லாரும் காண்பார்கள்னு வேதவசனம் சொல்லுது. சங்கீதம் 98:3 பார்க்குறோம், இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையும் உண்மையும் நினைவு கூறுகிறார். அவர் பூமியின் எல்லை எங்கிலும் நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டதுன்னு வேதவசனம் சொல்லுது. தேவனுடைய ரட்சிப்பை பூமியில் இருக்க எல்லா மனுஷரும் காண்பார்கள். சங்கீதம் 72:17 அவருடைய நாமம் என்றென்றைக்கு இருக்கும். அதனால தான் நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை துதிங்க, அவர் நாமத்தை உயர்த்துங்க. யெகோவா என்பது அவர் நாமம். அதே போல் அவர் சேனைகளின் கர்த்தராக இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர், அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று நிதாமும் பரலோகத்திலே போற்றப்படுகிறவராக இருக்கிறார். அவர் நாமத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ சூரியன் உள்ள மட்டும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாய் நிலைக்கும்னு சொல்கிறார். நம்முடைய பரம்பரையும் அவர் நாமம் இருக்கும் வரைக்கும் எல்லாமே நிலைக்கும். மனுஷர் அவருக்குள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள்னே வேதவசனம் சொல்லுது. அப்போ கிறிஸ்துவுக்குள் மனுஷர்கள் எல்லாரும் ஆசிர்வதிக்கப்படுவாங்க. சங்கீதம் 33:8 பார்க்குறோம், பூமியில் இருக்க சகல ஜனங்களும் கர்த்தருக்கு பயப்படுவதாக. ஏன்னா தேவனுக்கு முதல்ல பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ அந்த ஞானம் கூட நம்ம பிள்ளைகளுக்கு நமக்கெல்லாம் வேணும்னா தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கும்போது அது உலகத்தில் இருக்கிற எல்லா குழிகளும் அவருக்கு அஞ்சிருப்பதாக. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்களும் தேவனுக்கு பயந்து இருக்கும்போது அப்போ கர்த்தர் அவர்களே ஆசிர்வதிப்பார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கும் வரணும்னு கலாத்தியர் 3:14 பார்க்குறோம். கர்த்தருடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் யூத ஜனங்களுக்கு மாத்திரம் அல்ல, புறஜாதி ஜனங்களையும் தேவன் ஆசிர்வதிக்க விரும்புகிறார். அவருடைய ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாக புறஜாதியரையும் தேவன் ஆசிர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி கர்த்தர் நம்மோடு இடைப்பட்ட இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் தேவன் எங்களை ஆசிர்வதிக்கிறார். தேவன் நம்மளை ஆசிர்வதிக்கிறார். பூமியின் எல்லை எங்கும் அவருக்கு பயந்து இருக்கும். ஆமீன்.